இலே, இந்த நேரம் நீ கஸ்டடியில இருந்து தப்பிச்சு வந்த அக்யூஸ்ட் உன்னை கொன்னு போட்டா கூட கேட்கறதுக்கு நாதி கிடையாது. உண்மைய சொல்ல போதியா இல்ல பணமா கிடக்க போதியா? ஐயா வேணா ஐயா, இல்ல நான் தப்பிச்சு போகணும்னு நினைக்கல. தப்பிச்சு போக சொல்லி இன்ஸ்பெக்டர் தான் சொன்னாரு. அப்படி போதா கதை? மேல சொல்லு. கோர்ட்டுக்கு போற வழியில தப்பிச்சு போக சொல்லிட்டு புது எஸ்ஐ கூட யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி கை விலங்கோட சாவியை கொடுத்து அமிச்சாரியா அவரு. சாவி கொடுத்தவன் உங்ககிட்ட சம்முவம் வருவான்னு சொல்லலையா? யாரியா அந்த சண்முகம்? எந்த டிபார்ட்மெண்ட்யா? அண்ணன் டிபார்ட்மெண்ட்டா. அந்த எஸ்ஐயோட அண்ணன் நான் தாண்டா அந்த சம்மு. உன்னை சம்பவம் பண்ண வந்த சம்முவா. சார் சார் சார். ஏய், இந்த நேரத்துல ஸ்டேஷன்ல என்ன வேலை? அக்யூஸ்ட கோர்ட்டுக்கு தானே கூட்டிட்டு போன? சார் சாரி சார், அந்த அக்யூஸ்ட் தப்பிச்சிட்டான் சார். வாட்? அக்யூஸ்ட் தப்பிச்சிட்டானா? சார் நான் விடல சார், அவனே தப்பிச்சிட்டான் சார். என்ன உளறற? இல்ல சார், ஹேண்ட்கஃப் போட்டு அவனே சாவி போட்டு திறந்து தப்பிச்சு ஓடிட்டான் சார். ஏமா, போலீஸ் போடுற கை விலங்குக்கு அவங்கிட்ட சாவி இருந்துச்சா? இல்ல அவங்கிட்ட பணம் வாங்கிட்டு தப்பிக்க விட்டுட்டியா? ஐயோ இல்ல சார், சத்தியமா அவன் கையில ஹேண்ட்கஃப் சாவி இருந்துச்சு. யாரோ அவனுக்கு சாவியை கொடுத்திருக்காங்க சார். இதுல ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கு சார். மண்ணாங்கட்டி, என்னமா சதி? வேலையில ஜாயின் பண்ணி 2 நாள் கூட முழுசா ஆகல. முதல்ல உன்னை நம்பி ஒரு டியூட்டியை கொடுத்தேன், அதை இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிற. கேட்டா அவங்கிட்ட கைவிலங்கு சாவியை யாரோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்ற. உலகத்துல இதை யாராச்சும் நம்புவாங்களா? ஏமா, சம்பவம் எங்க நடந்துச்சு? செந்தூர் ரெண்டல் விமன் காலேஜ் டர்னிங் முன்னாடி சார். இத பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்னு தெரியுமா உனக்கு? இன்னும் ப்ரொபேஷனரி பீரியட் கூட முடியல, அதுக்குள்ள ஒரு கைதியை தப்பிக்க விட்டுட்டு வந்து நிக்கிற. அநேகமா உன்னுடைய வேலையே போயிடும். சார் என் மேல தப்பு இல்ல சார். தனி பொம்பளையா ஆட்டோவுல வச்சு அவன் கூட என்னால மோத முடியல சார். என்ன அடிச்சு தள்ளி விட்டு ஓடிட்டான் சார். கூட யாராவது வந்திருந்தா நிச்சயமா அவனை தப்பிக்க விட்டுருக்க மாட்டேன் சார். இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் என்கொயரியில சொல்லு. நல்லா நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்பாங்க உன்னை. இல்ல, இதுல நீதான் ஏதோ செஞ்சிருக்க. பார்த்தா அப்படிதான் தெரியுது. சார் சார் சத்தியமா இல்ல சார், நம்புங்க சார். இத பாரு, உன்னால என்னோட ஸ்டேஷனுக்கு கெட்ட பேரு. இத நான் எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. சார் சார் உடனே ஆளுங்களை என் கூட அனுப்புங்க சார், நாங்க உடனடியா தேடி பாக்குறோம். வாய மூடு. அவன் இந்நேரம் தூத்துக்குடியை தாண்டி இருப்பான். தேடுறாளாம், கண்டுபிடிக்கிறாளாம். சார் இப்ப நான் என்ன சார் பண்ண? இத பாருமா, இந்த சிச்சுவேஷன்ல உன்னை காப்பாத்த அந்த செந்தூர் முருகனே வந்தாலும் முடியாது. நேரா போய் நம்ம ஏடிஎஸ்பி மேடமோட கால்ல விழுந்துரு. அவங்க கிட்ட கெஞ்சி பாரு, என்னமாவது நடக்கும். சார் மேடம் நான் போய் பாத்துக்கிட்டேன் சார். உடனே அவனை தேடி பார்க்கணும் சார். ஒரு 2 பேரையாவது எனக்கு கொடுங்க சார். முடியவே முடியாது. கணக்கணக்கா இனிமே அந்த ஆண்டவனே நினைச்சாலும் உன்னை காப்பாத்த முடியாது. அவ்வளவுதான், உன்னோட வேலை காலி. அது எப்படி போவா? அது எப்படி போவா? அண்ணா வந்துட்டோம்ல. தள்ளுங்க. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க நீ. யாருமா இது? உன் அண்ணனா? இந்த நேரத்துல என்னத்தை கொண்டு வந்திருக்கான் இந்த ஆளு? சார்வால், உங்க ஸ்டேஷனோட சொத்தை கொண்டு வந்திருக்கேன். வெயிட்டா இருக்கு, கொஞ்சம் புடிச்சு இறக்கி விடுங்க, இல்ல வழிக்கு செத்து கித்து போகுது. என்ன பாத்தியா? மெதுவா. யோ, என்ன உன் தங்கச்சி கூட சேர்ந்து நீயும் கூத்தடிக்கிறியா? என்ன சார்வால் இப்படி சொல்லிவிட்டியா? முதல்ல உங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட திறந்து பாருங்க. யோ சார், என்னன்னு பாரியா?
எல்லாம் அப்படிதான்ல. எல்லாம் அப்புறம் சொல்லுதேன். முதல்ல உங்க சார்வால் கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டுதேன். அது வந்து இவன் எப்படி உங்ககிட்ட? சார்வால், நான் உங்களை மரியாதையா சார்வால் தானே கூப்பிடுதேன். இனி யாரு நினைச்சீங்க? திருச்செந்தூர் பஞ்சாயத்து யூனியன் பிரசிடென்ட் சம்முவா. மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும், யோசிச்சுக்கிடுங்க. சார் எப்படி சார்? அப்படி பேசுறேன். தூக்கிட்டு போங்க அவனை. என்ன சார்வால், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். திருன்னு முழிக்காம கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க பாப்போம். அது எப்படி சார்வால்? இவன் ஏற்கனவே தப்பிச்சு ஓடி பழக்கம் இருக்கிறவனாமே. அப்படி இருந்தா ஒரு எஸ்ஐ கூட தனியா அனுப்பியிருக்கிய, அதுவும் ட்ரைனிங் வந்த ஒரு லேடி எஸ்ஐ கூட தனியா அனுப்பியிருக்கீல. உங்க ஸ்டேஷன்ல உங்க ரூல் புக்ல அது இருக்கா? அது சில நேரம் இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக. சார்வால், காதல பூச்சி திடீலா. நான் ஒன்னும் சாதாரணமா பிரசிடென்ட் ஆகல சார்வால். முள்ள மாதிரி முடிச்ச விக்கி, இவனை மாதிரி பொறுக்கி பயலுக, இந்த மாதிரி எல்லாரையும் சமாளிச்சு தான் பிரசிடென்ட் ஆயிருக்கேன். இன்னும் 2 அப்பா இருந்தா மொத்த உண்மையும் கக்கிருப்பான். பாக்குதீங்களா? உண்மை என்னன்னு சொல்ல வைக்கவா? ஐயோ வேணாம் சார், அதை நாங்க பாத்துக்கிறோம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பக்கம் கொஞ்சம் தனியா வருதீங்களா? நானா சார்? ஆமா. எதுக்கு சார்? சில விஷயம்லாம் தனியா பேசலன்னா உங்க மானம் போயிடும். அதுக்காக தான் உங்களை தனியா பேசணும்னு கூப்பிட்டேன். சரி சரி வரோம் சார். போங்க சார். இன்ஸ்பெக்டர், அந்த அக்யூஸ்ட் மொத்த உண்மையும் சொல்லிவிட்டான். என்ன சார்? அப்படியே வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க. வீடியோ போன்ல இருக்கு. போன் என்கிட்ட பத்திரமா தான் இருக்கு. வீடியோவை வைரல் ஆக்கி விட்டலாமா? சார் 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 வேணாம் சார், ப்ளீஸ் சார். இலே, வீரலட்சுமி இந்த சம்மூத்தோட தங்கச்சி. இன்னொரு வாட்டி அவகிட்ட இந்த மாதிரி ஏதாச்சும் விளையாட்டு காட்டன, அவ வேலை போவாது, உன் வேலை தான் போவோம். அவ கைது பண்ற அக்யூஸ்ட் நீயா தான் இருப்ப. ஜாக்கிரதை சார். இனிமே இப்படி நடக்காது சார். நடக்காதுல்ல சார்? இல்ல வீரா சார், இனி உன்னை அண்ணன் மாதிரி பார்த்துக்கிட்டு வரான். நீ எந்த பயமும் இல்லாம இனி சந்தோஷமா வேலை செய்யலாம். என்ன சார்? சரிங்க சார். கேட்டுக்கிட்டியா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ணன் வரவா? சரிண்ணே. வரவா? சரிங்க சார். உனக்கு ஒரு பிரச்சனைனது உங்க அண்ணன் வந்துட்டாரு. நீ கொடுத்து வச்ச தங்கச்சி தான். எங்க அண்ணன் எப்பவுமே அப்படிதான். பேசுனதெல்லாம் போதும், எல்லாம் போய் அவங்க உங்க வேலையை பாருங்க. சொல்லு ரத்னம், என்னாச்சு? அவ அழுதுகிட்டே வந்து நிக்கிறாளா? இல்ல மேடம், நான் தான் நடுங்கி போய் நிக்கிறேன். என்ன சொல்ற நீ? மேடம், சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்துச்சு. அக்யூஸ்டும் தப்பிச்சிட்டான். அதனால இவ அழுதுகிட்டே ஸ்டேஷனுக்கும் வந்தா. மேடம், அதுக்கப்புறம் நானும் அவகிட்ட அதுக்கப்புறம் மேடம் குத்துயிரும் கொலையுருமா அந்த அக்யூஸ்ட ஸ்டேஷன்ல கொண்டு வந்து போட்டுட்டு அவன் அப்படியே போயிட்டான் மேடம். அந்த அக்யூஸ்டோட வாக்குமூலத்தை வேற வீடியோ எடுத்து வச்சு என்ன மிரட்டான். போன வையா இடியட். மா என்னாச்சுமா? அந்த வீரலட்சுமியை வேலையை விட்டே தூக்கறதுக்கு ஸ்கெட்ச் போட்டேன். ஆனா அவ அண்ணன் வந்து அத்தனையும் கெடுத்து விட்டுட்டான். மா இதுக்கெல்லாம் அவ அசர மாட்டாமா. அவளை வேற மாதிரி ஏதாவது ட்ரீட் பண்ணணும். வேண்டாம் கௌதம், பைத்திய மாதிரி எதையும் பேசாத. மா நான் அவளை லவ் பண்ண போறேம்மா.
மா, நான் அவளை காதலிக்கிறதா அவளை நம்ப வைக்க போறேன். போராடி அவளை கல்யாணமும் பண்ணி அவளை மருமகளாக்கி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளை ஒவ்வொரு நிமிஷமும் டார்ச்சர் பண்ண போறேன். ஏண்டா பிறந்தோன்னு அவ நினைச்சு அழுகிற வரைக்கும் டார்ச்சர் பண்ணுவேன். அப்போதாம்மா என் ஈகோ அடங்கும். இதுக்கு மேல எல்லாத்தையும் என் கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். வீரா, வாய் தர. நீ ஜெயிச்சிட்டி. உன் வேலை போகாம பாத்துக்கிட்டது மட்டும் இல்ல, ஓடி போன களவாணி பையிலையும் மறுபடியும் புடிச்சு கொடுத்தாச்சே. நானா புடிச்சேன், அண்ணன் தாண்டி புடிச்சிட்டு வந்துச்சு. அண்ணே, அவங்க கூட சண்டை போட்டியானே? ச்சே, அத பாக்க நாங்க இல்லாம போயிட்டானே. ஏட்டி, அதுக்காக உன் முன்னாடி என்ன குஸ்தியா போட முடியும்? நல்லா வந்து கேக்குதா? எப்படியோ என் பிள்ளை வேலை திரும்ப கிடைச்சிருச்சு, அது போதும். ஏன் மச்சான், அந்த இன்ஸ்பெக்டரோட வேலை தானே இது. என்னங்கிற விவரத்தை என்கிட்ட சொல்லு. நான் டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்ச அதிகாரிங்க மூலமா அவனை நான் சுத்த விடுறேன். இல்லை, நம்ம நினைச்சதை விட பெரிய பெரிய பிளான்லாம் போட்டிருக்கு. பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் உள்ள இன்வால்வ்டா இருக்கு. ஆமா, அந்த அக்யூஸ்ட தட்டின தட்டில் அம்புட்டு உண்மையும் சொல்லிவிட்டான். நாளைக்கு நம்ம வீரா அந்த ஸ்டேஷன்ல தான் வேலை செய்யணும்ட்டு பல உண்மைகளெல்லாம் நான் வெளியில சொல்லாம அப்படியே மறைச்சு வச்சிருக்கேன். அவளுக்கு மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனைன்ட்டு வந்தா அம்புட்டி அவுத்து வெளில விட்டுருவோம்லா. அண்ணே, உனக்கு எப்படி நான் அவன் தப்பிச்சு போகுதான்னு தெரிஞ்சிச்சு? இல்லே, உங்க டிபார்ட்மெண்ட்ல ரகசியங்கள்லாம் சொல்றதுக்கு உளவுத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்லா. அந்த மாதிரி இந்த சமூகத்துக்கு ரகசியமா அப்பப்ப தகவல் சொல்றது என் அப்பன் முருகன் தாம்லா. அவன் மனசுல வந்து சொன்னதுதான் உன் தங்கச்சிக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்ட்டு. எனக்கும் ஏதோ ஒரு தோணல் இருந்துகிட்டே இருந்தது. அதனாலதான் வண்டி எடுத்துக்கிட்டு நீ ஸ்டேஷன்ல இருந்து போகும்போது உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். அண்ணா, போலீஸே உளவு பாத்தியா? உளவுலாம் இல்லல, என் தங்கச்சிக்கு பாதுகாப்பா போனேன். என் தங்கச்சிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல. அதானே, உங்க அண்ணன்னா சும்மாவா? கூட பிறந்த தங்கச்சினா என்ன வேணாலும் செய்வான். ஆனா கட்டின பொண்டாட்டி டிக்கெட் வாங்கணும்னா கூட மதுரைக்கு வரமாட்டான். பாத்தியால உன் மைனிய எப்படி குறுக்குல குத்துதா? அவளை பொறுத்த வரைக்கும் இந்த சம்மூதாம்ல பெரிய அக்யூஸ்ட். தேங்க்ஸ் அக்கா. இந்த அப்பா, அக்கா, நான் கேட்டது கலக்கி வச்சிருக்கேன். எனக்கு வேணாம்ல, ரொம்ப பசியா இருக்கு. சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைங்க, சாப்பிட்டுருவான். சரி. எட்டி பாக்யா, என்ன அம்புட்டுக்கும் தயாராத்தானே வந்திருக்க? இங்க இருந்து போறப்போ என் மருமகளோட தான் நான் போவேன். வைராகியமா தாங்க நான் வந்திருக்கேன். அந்த உறுதி மனசுக்குள்ளார இருக்கணும். டரடியே, நம்ம பரணி இருக்கிற வரைக்கும் அந்த சண்முகம் செத்த அடங்கி கிடப்பான். கடிவாளம் போட்ட மாதிரி பரணி அவனோட மூக்கணா கைத்த இப்படி கையில பிடிச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப அவ அமெரிக்கா போகுதா? அப்படி அவ அங்கிட்டு நகர்ந்துட்டான்னு வையே, இங்கிட்டு இந்த வெறும்பேல ஏன்னு கேட்க ஆள் இல்ல. இவன் ஆடுத ஆட்டத்தை ஆறாலையும் தடுக்க முடியாது. புரியுதுங்க. பரணி இங்க இருக்கும் போதே இசக்கி அழைச்சிட்டு போனாத்தான் உண்டு. பரணி மட்டும் வெளியில போயிட்டான்னு வையே, உன் மருமவன் உன்னால ஆனதை பார்த்துக்கான்னு ஒன்னிய வெளியில திருட்டு கதவை பூட்டிடுவேன். இசக்கிய கூட்டிட்டு போகாம நீ இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது, பாத்துக்க. அந்த சமூகத்தோட பிடிவாதத்தை பத்தி தானே உங்க அம்புட்டு பேருக்கும் தெரியும். நான் எம்பிட்டு வீம்பு பிடிச்சவன்னு எல்லாரும் இன்னைக்கு பார்க்க தானே போறீங்க. வாங்க உள்ள போவோம். இருடி, உள்ள போனோமா? எதுக்கு? எசக்கிய கூப்பிடதான். அடிப்படி கோட்டிக்காரியா இருக்க. ஏடி, வீட்டுக்குள்ளார போய் பேசினா இவனுக்கு சப்போட்டா அவனோட 4 தங்கச்சியும் அச்சா அவச்சான்னு கத்துவாளுங்க. அம்புட்டு பேரையும் எதிர்த்து ஒன்னால பேச முடியாது. இந்த பஞ்சாயத்து வந்துருச்சுல்ல, அவங்கள வெளியில கூப்பிடு, தெருவிலே நடத்திடுவான். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? நம்ம வீட்டு விவகாரம் தெருவுலையா? ஏடியே, வெளியில 4 பேர் பாக்குற மாதிரி கூப்பிட்டா தாண்டியே வெளியில 4 பேர் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் சொன்னா புரிஞ்சுக்க.
இப்படி வா. இப்ப கூப்பிடு. நல்ல சத்தமா தெம்பா கூப்பிடு. மொத்த குடும்பமும் வெளியே வரணும். அந்த அளவுக்கு உன் குரல் இருக்கணும். குடு பாப்பா. சமுவா, எலே சமுவா, வெளியே வால. எலே சமுவா, வெளியே வால. ஓ, உன் தங்கச்சிக்கு என்னாச்சு? ஏதோ சண்டைக்கு வந்த மாதிரி ரோட்ல நின்று கத்துன்னு கத்துது. வந்தவ வீட்டுக்குள்ள வராம வெளியே நின்று கத்திட்டு இருக்கா. என்னன்னு போய் பாப்போம். எலே சமுவா, வெளியே வால. பாக்கியா, என்னத்தா வெளியே நின்று கத்திட்டு இருக்க? உள்ள வாத்தா. நான் ஒண்ணு விருந்தாடி வரலன்னு, எனக்கு வேண்டிய ஒன்ன கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அம்மா, என்னம்மா இது? ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் வந்திருக்கேன்னு தெரியுது. அது இப்படி தெருவில் நின்னா பேசுறது? உள்ள வா. அத்த, என்ன உன் வீட்டுக்காரர் உன்னை உசுப்பேத்தி விட்டு கூட்டு வந்திருக்காரா? என்ன பழக்கம் அது? தெருவில் நின்று கத்திக்கிட்டு இருக்க, உள்ள வந்து பேச வேண்டியதானே? இல்ல, வெறும்பல கூட்டிட்டு போங்க நீ சொன்னா நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படிதான் நீனா என்னமோ எம்எல்ஏ பழி போடுதே. கேட்டி பாக்கியா, என்ன இவன் நடன என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கான். நீ பேசாமலேயே நிக்க, பேச வேண்டியதானே? நீயே பேசு. என்னம்மா அது? நீ பேசாதல, உனக்கும் எனக்கும் பேச்சு கிடையாது. நான் சம்மு கிட்ட தான் பேச வந்திருக்கேன். என்ன பேசனா? இப்படியே இப்பவே என் கூட எசக்கிய நீ அனுப்பி வைக்கணும். அவளை நான் கையோட கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். என்ன விளையாடுதியா? ஏற்கனவே நீ வந்த போதே நான் சொன்னேன் அவளை அனுப்பி வைக்க மாட்டேன்ட்டு. இப்ப திரும்ப திரும்ப வந்து இதையே கேட்டா என்ன அர்த்தம்? பார்த்தா அதுக்கு ஆள் கூட்டு வந்திருக்கியா? இந்த தடவை எசக்கி இல்லாம நான் போக மாட்டேன்னு அர்த்தம். ஆரம்பிச்சிச்சுலே, நாம கொஞ்சம் தள்ளி நின்று வெடிக்க பார்ப்போம். அவளை நீ அனுப்பி வைக்க போதியா இல்லையா? அத்தை, அது இங்க நின்னா பேசணும். ஆமாட்டி, இங்க நின்னுதான் பேசணும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் உன் அண்ணன்? வாயு வயிறுமா இருக்கிற பொண்ணு நீ. பொண்ணைய பொறுப்பா பாத்துக்கிட இந்த வீட்டுல யாரடி இருக்கா? மா, இத்தனை பேர் இருக்கோம், நாங்க பாத்துக்க மாட்டோமா? வாய மூடு. இத்தனை பேரும் சேர்ந்து என் மருமகளை பாத்துக்கிட்ட லட்சணம் எனக்கு தெரியாதா? அவ ஸ்டூல்ல ஏறி கீழே விழுந்தப்போ நாதியத்து யாருமே இல்லாம கிடந்தா. நான் தான் அவளை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனேன். அப்ப எங்கட்டி போனிய நீங்க அத்தனை பேரும்? மா, அது ஒரு ஆக்சிடென்ட்மா. ஏதோ ஒரு தடவை நடந்தா மறுபடியும் மறுபடியும் அதுவே தான் நடக்கும்னு என்னமா இருக்கு? ஏய், நீ எதுக்கு பேசுத? உனக்கு பேசுறதுக்கு உரிமையே கிடையாது. குடும்பம் வேணாம், பெத்தவ வேணாம், புள்ள தாச்சி வேணான்னு உதறிட்டு அமெரிக்காவுக்கு போறல, நீ என்னத்துக்கு இப்ப பேசுத? பேசுறதா இருந்தா உன் புருஷனை பேச சொல்லு. நீ வாய மூடு. என்னத்த பேச வேண்டியது இருக்கு? அதான் அப்பவே சொல்லிட்டோம்ல, எத்தனை வாட்டி கேட்டாலும் என்னோட முடிவு அதான். என் தங்கச்சி அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியாது. மோ, என்னம்மா இது? மல்லு கட்டுத நேரமா இது? பரணி புறப்படுதுமா, புறவு பேசிக்கலாம். நான் எவன் கூடவும் பேச தயாரா இல்ல. எசக்கிய என் கூட அனுப்பி வைக்கணும். இல்லனா நான் இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். முதல்ல உள்ள மாமா, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசு. நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். முதல்ல உன் மச்சாங்கிட்ட சொல்லி எசக்கி என் கூட அனுப்ப சொல்லு. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிப்போம். எதுக்கு வாசப்படியில நிக்க? அப்படியே உள்ள வந்து அவளை பாத்துக்கிட்டலாம்ல. நீ இங்கே இருந்து சொன்ன, அதை செய்ய மாட்டேன். இங்க பார், அந்த வீட்டுக்கு என் தங்கச்சியை அனுப்பி வைக்க மாட்டேன். உறுதியா சொல்லுதேன். இல்ல சம்மு, நான் விளையாட்டுக்கு சொல்லல, வைராக்கியமா சொல்லுதேன். நான் செத்தாலும் சரி, எசக்கி இல்லாம இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். பைத்தியம் மாதிரி பேசாத. நீ முதல்ல உள்ள வா, எல்லாத்தையும் பேசிக்கலாம். முடியவே முடியாது. எசக்கி அவன் அனுப்ப போறானா இல்லையா அவன் கிட்ட கேளு. இது சரிப்பட்டு வராது. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் செய்யுது? பா, பாத்துக்கிட்டே இருக்கீங்களே, நீங்க ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? அம்மா உள்ள வர சொல்லுங்கப்பா. ஏலா, இப்ப எதுக்காக இந்த விவகாரத்துல என்ன இழுக்கிறீங்க?
இவளுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனை. நான் சும்மா இவ வாங்கானா இவளை இந்த வீட்டுக்கு ஓட்டிக்கிட்டு வந்த காரு டிரைவர் அம்பிட்டுதே. மாமா சும்மா சொல்லாதீங்க. இசைக்கு அழைச்சிட்டு வர சொல்லி அத்தைய தூண்டி விட்டதே நீங்களா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன போல்ஸ்ல சேர்ந்த உடனே வாய் வீங்குது. ஏன் வாயால வார்த்தையை புடுங்காத. ஏன் உன் அத்தைக்கு அறிவு இல்லையா? என்ன நான் சொல்லிதான் உங்களை வந்து இவ கூப்பிடணுமா? இவளுக்கு இவன் மருமக மேல பாவம் பாசம் பொத்திக்கிட்டு வந்துருச்சு. அதான் வான்னு கூப்பிட்டு இங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கா. இதுல நான் என்ன செய்ய? எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து பேசிக்கலாம்டா. பார்த்தா எசக்கியே என் கூட அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லு, நான் வாரேன். அதை தவிர நீ எதை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு. பேசாம போயிரு. அத்தை, நான் கூப்பிடுதேன், உள்ள வர மாட்டியா? நீ என் கூட வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் உடனே உன் கூட உள்ள வரேன். இல்ல சம்மு, அப்பன் கேட்கதில்ல. என் தங்கச்சி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. எசக்கி அவ கூட அனுப்பி வைல. அவ கண்ணு கண்ணா வச்சு அவளை பாத்துக்குவா. என்ன உன் தங்கச்சியோட சேர்ந்து ஆடுதியா? 1000 வாட்டி கேட்டாலும் என் முடிவாத. என் தங்கச்சி அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க மாட்டேன். ஏன் அன்னைக்கு எசக்கி மேல சீம தண்ணி ஊத்தும் போது அத்தை அங்கதானே இருந்துச்சு. என்ன பண்ண முடிஞ்சது? சும்மா நின்னு வேடிக்கை தானே பார்த்துச்சு. இந்த வளர்ந்தவன் இவனும் தான் அங்க இருந்தான். என்ன செஞ்சாங்க? அவங்க கண்ணு முன்னாடி தானே அம்புட்டு சம்பவம் நடந்துச்சு. அந்த மாதிரி இன்னொரு சம்பவத்தை நடக்க விட்டு வேடிக்கை பார்க்க சொல்லியா? பாருங்க, இந்த சட்டை போட்டு நிக்கிறாரு குள்ள நதி மாதிரி ஒருத்தர். இந்த ஆள் அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். இது நீ இல்ல, அந்த ஆண்டவனே வந்து கேட்டாலும் என் தங்கச்சியை நாங்க அனுப்ப மாட்டேன். அண்ணே, அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அந்த நேரத்துல மாமா ஸ்டேஷனுக்கு போயிருந்தாரு. ஆனாலும் இசைக்கு சிவபாலன் காப்பாத்தினானா இல்லையா? இனியும் இசைக்கு அத்தை காப்பாத்த மாட்டாளா? நெசமாவே இவளை வீட்டுக்குள்ள தனியா விட்டுட்டு போக எனக்கே பயமா இருக்குன்னு. அண்ணே, அத்தையை தவிர வேற யாரும் இசைக்கிய பத்திரமா பாத்துக்க முடியாதுன்னு. தயவு செஞ்சு அவளை அனுப்பிச்சுவே. அத்தை கிட்ட என் உசுரை கேட்க சொல்லு, தருதேன். இல்ல வேற ஏதாச்சும் செய்ய சொல்லு, செஞ்சு முடிக்க. ஆனா தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் அத்தைய இன்னொரு வாட்டி வந்து இந்த வீட்டு வாசல் முன்னாடி நிக்க வேணாம் சொல்லு. என் தங்கச்சியை நான் செத்தாலும் சரி அந்த வீட்டுக்கு நான் அனுப்ப மாட்டேன். சமூகம் அவ உன் மாமியாக்காரி. பத்தாக்குறைக்கு உங்க அப்பன் கூட பிறந்தவ. உங்க அம்புட்டு பேரையும் பார்த்து பார்த்து வளர்த்தவ. அவ கூப்பிட்டு நீ உன் தங்கச்சி அனுப்ப மாட்டேன்னு சொல்றது நியாயமா? யோ பெருசே, வயசான காலத்துல போய் சாப்பிட்டு படுக்கிறத விட்டு எதுக்கு தேவையில்லாம எங்க வீட்டு விவகாரத்துல வந்து தலையிடுத? போய் உன் வீட்டு பிரச்சனையை பாரு போ. போக்கத்தவனே, மாமியாக்காரி வந்து அழிச்சா உடனே உன் தங்கச்சியை அனுப்பி வைக்கணும். நாட்டு நடைமுறை தெரியாம என்னத்துக்கு இப்படி வெட்டியா பிடிவாதம் பிடிக்கிற? கிழவே, தேவையில்லாம இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம பேசிட்டு இருக்காத. முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு பேசுதியா? வந்துட்டீங்க ஆளாளு நியாயம் பேசுறதுக்கு. எல்லாரும் போங்க அவங்க வீட்டுக்கு. வந்துட்டீங்க. இல்ல உனக்கு எசைக்கு தங்கச்சின்னா எனக்கு யாரு? எனக்கு இவ பொண்டாட்டில. நான் சொல்லுதேன், எசைக்கு அம்மா கூட வரத்தான் செய்வா. மாமா நீ சும்மா இல்ல, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். உங்க அண்ணன் மேல மேல ஏறிக்கிட்டே போகுதா? ஏன் உங்க அண்ணனுக்கு மட்டும்தான் உன்னை பாத்துக்க தெரியுமா? எங்களுக்கு எல்லாம் தெரியாதா? நாங்களா என்ன சொம்பையா? சபாஸ் சபாஸ் மகனே, இப்பதாலே உன் முதுகெலும்பே வெளியில தெரியுது. இல்ல எசக்கி, நீ கவலைப்படாதல. நீ கிளம்பு, உன்னை நான் பாத்துக்கிட்டேன். இல்ல எசக்கி, முதல்ல உள்ள போ. உனக்கு என்னல பயம்? கூட தான் நான் இருக்கேன்ல. ஏலே எசக்கி, நான் சொன்னது காதுல விழலையா உனக்கு? உள்ள போ.
எங்கய்யா அம்புட்டு பேரும் பேசி முடிச்சுட்டாவ, நீங்க எதுவும் பேசாமலேயே இருக்கீங்களே. இருக்கும் முட்டையா இருக்கே. பட்டாசு வெடிக்கணும்லே, பட்டாசை பத்த வச்சவன் வெடிக்க கூடாது. நான் பத்த வச்சிட்டேன். இனிமே வெடிச்சு காட்டு தீயா பத்திக்கிட்டு எரியுறது அதோட வேலை. அதாவது என் வீட்டுக்காரியோட வேலை. நம்ம வாயே திறக்க கூடாது. இந்த விஷயத்துல நான் வாயை திறக்க வேணாம் தான் இருந்தேன், ஆனாலும் முடியல. சண்முகம் ப்ளீஸ், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. உண்மையிலேயே இந்த வீட்ல அவளை பொறுப்பா பாத்துக்க யாருமே இல்ல. கர்ப்பமா இருக்கிறவங்கள பாத்துக்கிறது பெரிய வேலைடா. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இங்க யாருக்குமே இல்ல, அதுக்கான நேரமும் யாருக்கும் இல்ல. நீ கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. எசக்கிய அம்மா கூட அனுப்பி வைக்கிறது தான் சரியான விஷயமா இருக்கும். யோசிக்காதடா, தயவு செஞ்சு அவளை அம்மா கூட அனுப்பி வைடா ப்ளீஸ். என்னல நீயும் உங்க அப்பனை பத்தி யோசிச்சு பார்க்காம நீ பாட்டு பேசிட்டே போத. அப்பா விட அவளுக்கு ஆபத்து அவ இந்த வீட்ல தனியா இருக்கிறது தான். அத நீ புரிஞ்சுக்க மாட்டியா? அப்பாவால அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம பாண்டி பாத்துப்பான்டா. நீ அவனை நம்பு. அனுப்பி வை சண்முகம். சொல்றத தயவு செஞ்சு கேக்குறியா? டாக்டர் அம்மாவே சொல்லுது, அதை கேட்க மாட்டியா? ஏலே சமூகம், மூத்தவங்க சொல்றோம், தயவு செஞ்சு கேட்டுக்க. பாக்கியந்தால எசக்கிய பாத்துக்க முடியும். இல்ல சம்மு, இம்பட்டு வேறு சொல்லுது. அவ உன் காதல் விழலையா? அனுப்பி வையில. அவ தனியாக கிடந்து அவளுக்கு ஏதாவது ஆயிர போகுதுல. அனுப்பி வை. சரி, அம்புட்டு பேரும் ஒன்னா சொல்லுதீங்களா? சரி, எசக்கிய நான் அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க. ஆனா ஒரு கண்டிஷன். என் தங்கச்சியா வந்தா என் அத்தை அவளை அழைச்சிட்டு போட்டோம். நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். அவ்வளவுதானே? அவளுக்கு போக சம்மதம் தான், நீ தடுக்க மாட்டல? முதல்ல போய் அவ சம்மதம் என்னன்னு கேளுல. இல்ல பரணி, போய் எசக்கிய கூட்டு வரல. கூட்டிட்டு வரேன். என் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியாதா? ஏசக்கி, இது உன் வாழ்க்கை. குழந்தைய பெத்துக்க போறவன் நீ. குழந்தை மேல அக்கறை வச்சு சொல்லு. உனக்கு எந்த வீடு பாதுகாப்பா இருக்குமோ, யாரு உன்னை நல்லபடியா பாத்துப்பாங்களோ அவங்க கூட நீ போ. சரியா? யோசிச்சு முடிவு பண்ணு. என்னல பாக்க, உன் கூட நான் இருக்கேன். உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். நீ சரின்னு மட்டும் சொல்லல. எசக்கி, உனக்காக இல்லனாலும் உன் வயித்து பிள்ளைக்காக இந்த அத்தை கூட வந்துருட்டி என் கொலச்சாமி. பாத்துட்டல, என் தங்கச்சிக்கு உங்க கூட வரத்துக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் அவன் மௌனமா நிக்குதா. அவ இன்னும் முடிவை சொல்லல. அதுக்குள்ள நீ அவளை மறைமுகமா மிரட்டாத. ஏசக்கி, சொல்றீ, நீ அம்மா கூட போறியா இல்லையா? அவ பேச மாட்டால. அவ இந்த அண்ணம் பேச்ச மீறி ஒன்னும் செய்ய மாட்டா. இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா? அவளுக்கு அங்க வரத்துக்கு விருப்பம் இல்ல. முதல்ல கிளம்புங்க, அவங்க வீட்டுக்கு கிளம்புங்க, போங்க. அவ்வளவுதானே டி?
என் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானா? போதும் டி, உனக்கா நான் கூடவே இருந்ததெல்லாம் போதும். நான் அம்மா கூடவே போகுதேன். உங்க அண்ணன் உன்னை இங்க பத்திரமா வச்சு பாத்துப்பான். வா நம்ம போலாம். மாமா நானும் உங்க கூட வந்துடுதேன். வந்துறியாடி? இந்த அத்தை கூட நீ வந்துறியா? நான் வந்துடுத. என் தங்கம். என் சாமி. ஏலே எசக்கே, வாடி. என்ன பேசுத? இந்த அண்ணனோட வார்த்தைக்கு அம்புட்டுதான் மதிப்பா? அண்ணன் என்னை மன்னிச்சிருண்ண. இலே, ஊர்க்காரங்க முன்னாடி இந்த அண்ணனோட மதிப்புக்கு அவ்வளவுதான் மரியாதையா உனக்கு? இலே, இப்ப நீ போன இந்த அண்ணனை அறுத்து விட்டு போற மாதிரி அர்த்தம்ல. நான் போறேன்.